வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெட்டினரி சயின்ஸ். ஏன்னா எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கவுன்சிலிங் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டு சாய்ஸ் லாக்கிங் வரைக்கும் வந்துருது. இப்போ ரிசல்ட் போட போறாங்க. தென் ஆயுஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 28ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் வெட்டினரி சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் வந்து மெரிட் லிஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கு எப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அகைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருக்காங்களா அவங்களுக்கு 4ஆம் தேதி டைரக்ட் கவுன்சிலிங். தென் 7.5%க்கு 5ஆம் தேதி டைரக்ட் கவுன்சிலிங். ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா 92.5% இருக்காங்களே அவங்களுக்கு 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 7ஆம் தேதி வரைக்கும் இந்த கவுன்சிலிங் வந்து நடக்குது. இதுல வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்றதுல இருந்து சாய்ஸ் லாக் பண்றது வரைக்குமே எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். அலாட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி வரும். தென் வந்து ஜாயினிங் பண்றது அது ரிப்போர்ட்டிங் வந்து 12ல இருந்து 20ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இது வந்து நேரடியா போய் ஜாயின் பண்ணிக்கணும். ரைட், இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி தேவைப்படும். ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு தான் இது பாசிபிள். இனிமேல் நான் வந்து வெட்டினரிக்கு அப்ளை பண்ண முடியுமானா கிடையாது. ஆல்ரெடி அப்ளை பண்ணியாச்சு. கவுன்சிலிங் டேட்டுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இதை செக் பண்ணிக்கிடுங்க. தனுவாஸ் வெப்சைட்ல போனீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே இருக்கு. இந்தியன் ரெசிடென்ட்டுக்கு எப்படி வந்து, என்ஆர்ஐஸ்க்கு எப்படி, தென் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அகாடமிக்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி, ஒகேஷனலுக்கு எப்படி, எல்லாத்துக்குமே தனித்தனியா அழகா வந்து ஷெட்யூல் ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் எவ்வளவு அவைலபிள் இருக்கு அப்படின்றது தெரியும். ஆல்ரெடி வந்து மெரிட் லிஸ்ட் வந்ததுனால 200 வாங்கினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வாட்டி கட் ஆஃப் வந்து வெட்டினரிக்கும் வந்து லாஸ்ட் இயர் இருக்கிற வரைக்கும் இருக்கிறதோட இன்னும் ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆகும் போல இருக்கு. அந்த அளவுக்கு டஃப் காம்படிஷன். மெரிட் லிஸ்ட்டை பாக்குறப்ப அந்த மாதிரி தான் தெரியுது. பட் எம்பிபிஎஸ் எடுத்தவங்களும் அதுல போட்டிருப்பாங்க. ஆல் இண்டியா கவுன்சிலிங் கலந்துக்கிறவங்களும் அதுல போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னா கொஞ்சம் கட் ஆஃப் வந்து அகைன் அதே மாதிரி இருக்குமா, இல்லைன்னா ஒரு 0.5ல இருந்து 1 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுமான்னு வெயிட் பண்ணி இன்னும் அடுத்த 4ஆம் தேதிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுங்க. ரிசல்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு வரைக்கும் இருக்கு. 11 ரிசல்ட் கொடுத்துருவாங்களே, நம்ம பாத்துக்கலாம். சரியா, மேற்கொண்டு இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ. சென்னையில பெஸ்ட் நீட் அகாடமினாலே அது ஆர்ஜிஆர் அகாடமி தான். ஆர்ஜிஆர் வாங்க, டாக்டரா போங்க.